எங்கேயோ ஒருத்தன் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி மேல இருக்கிற கோவத்துல ரெண்டாவது பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ஹனிமூன் போறேன்னு சொல்லிட்டு கார்ல போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு இடத்துல அவ காரை ஸ்டாப் பண்ண சொல்றா. எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனும் காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவ எங்கேயுமே போகாம அவனுக்கு பின்னாடி தான் ஒரு கட்டையை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. அவன் அப்படியே திரும்பி பாக்குறதுக்குள்ள டக்குன்னு அவனோட தலையில அடிச்சிடறான். அடுத்த நிமிஷமே அவன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். செத்துட்டானா என்னன்னு தெரியல. உடனே அவ பாய் ஃப்ரெண்டை வர சொல்லி இந்த பாடி எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணி ஆகணும், அதுக்கப்புறம் இந்த கொலைப்பள்ளியை இவனோட ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி மேல போட்டுறான், அப்புறம் மொத்த சொத்து நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க புதைக்கிறதுக்காக. அதே சமயம் அந்த காட்டுக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியுமே புருஷனை தேடி வந்துட்டு இருக்கா. அவனோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பார்க்கும்போது அங்க புருஷனோட கார் மட்டும் தான் இருக்கு. அவனை காணோம். எங்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அவனோட ஷர்ட் பட்டன் கிடக்கு, கூடவே ரிங்குமே கிடக்கு. அப்படின்னா இந்த சைடு தான் போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் ஒரு குழியை தோண்டி அவன் அந்த குழிக்குள்ள போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஜோடியா பைக்ல. இவ வந்து பார்க்கும்போது அங்க யாரையுமே காணோம். புருஷனை அங்கதான் புதைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இவளுக்கு தெரியல. ஏன்னா போகும்போது இலைய வர போட்டு போயிட்டாங்க போல. அங்க இருந்து இவளும் கிளம்பலான்னு போகும்போது அந்த இலெல்லாம் காத்துல அப்படியே பறக்குது. இப்ப அந்த இடத்த பார்க்கும்போது மேடா இருக்கு. உடனே இவ ஒருவேளை இதுக்குள்ளதான் அவர் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழியை தோண்டிட்டு இருக்கா. தோண்டி பார்த்தா அதுல புருஷன் தான் இருக்கான். அவனுக்கு மூச்சு பேச்சு எதுவுமே இல்ல. உயிரோட இருக்கானா என்னன்னே தெரியல. இவ டாக்டர் தானே, சோ அதனால சிபிஆர் எல்லாம் பண்ணி ஒரு வழியா அவனை உயிரோட கொண்டுட்டு வந்துட்டா. ஆனா அப்பவும் இவன் பொண்டாட்டி மேலதான் பழிய போட்டுட்டு இருக்கான். நீ தானே என்ன கொல்ல பார்த்த, ஏன்னா நீ வெறுக்கிறேன்னு தெரியும், அதுக்காக என்ன கொலை பண்ற அளவுக்கு நீ மோசமான பொண்ணா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.